ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்படிப்பட்ட தியாக உள்ளங்களை பற்றி கூறுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். தினம் ஒரு மிஷனரி வரலாறு. இன்றைய மிஷனரி ஜான் தாமஸ். இவர் பிறந்தது 10-11-1807. இவர் மறைந்தது 28-3-1870. ஊர் வேல்ஸ், நாடு இங்கிலாந்து, தரிசன பூமி இந்தியா. இந்தியாவில் மிஷனரி பணிகளுக்கு வலுவான தளமாக இருப்பதால் திருநெல்வேலி மாவட்டம் ஒரு பாக்கியமான இடமாக இருந்து வருகிறது. இதன் மூலம் பலர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் இந்த ஆவிக்குரிய மறுமலர்ச்சி இந்தியா முழுவதும் மற்றும் பிற அண்டை நாடுகளுக்கும் பரவியது. ஆனால் அதே சமயம் பேய் பிசாசுகளுக்கு பயந்து அதை வணங்கி கொண்டிருந்த கிறிஸ்தவர்களும் அங்கு இருந்தனர். இத்தகைய சூழ்நிலைகளில் கிறிஸ்தவர்களின் வாழ்க்கையை முறைப்படுத்தவும் இம்மக்களை கிறிஸ்தவ ஒழுங்கில் வளர செய்ய ஜான் தாமஸ் இந்தியா வந்தார். 1807 ஆண்டில் வேல்ஸில் பிறந்த ஜான் தாமஸ் இந்தியாவுக்கு வருவதற்கு முன்பு லண்டனில் டீக்கனாகவும் போதகராகவும் பணியாற்றினார். 1836 ஆண்டு திருநெல்வேலி அடைந்த அவர் பின்பாக மெய்ஞானபுரத்தில் தன் ஊழியத்தை ஆரம்பித்தார். தனது ஊழியத்தை தொடங்கிய உடனே அவர் திருச்சபையில் மலிந்து கிடந்த சீர்கேடுகளை கண்டித்து திருத்த முயன்றார். அவரது கடுமையான திருத்தத்தை சிலர் எதிர்த்த போதிலும் தங்கள் பாவங்களை உண்மையாக ஒப்புக்கொண்டு கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்பட்டவர்களை மட்டுமே அவர் திருச்சபையில் இணைத்துக் கொண்டார். அந்த நாட்களில் கிறிஸ்தவ கூட்டங்களில் காணிக்கை கொடுப்பது வழக்கத்தில் இல்லாத ஒரு முறையாக இருந்தது. அவர்களுக்கு தெரியாது. அதனால் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்கு மணி அடித்தவுடன் கையில் ஒரு தட்டை ஏந்தியவாறு அதில் காணிக்கை காசுகளுடன் வாசலில் நின்றிருந்தார். ஆலயத்திற்கு வரும் ஒவ்வொருவரிடமும் காணிக்கை இருக்கிறதா என்று கேட்டு இல்லை என்றால் ஒரு நாணயத்தை எடுத்து கொடுத்தார். அன்று தட்டு முழுவதும் காலியானது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவ்வாறே நடந்தது. ஆனால் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை அத்தட்டிலிருந்து ஒருவரும் நாணயங்களை எடுக்கவில்லை. ஏனென்றால் அனைவரும் தங்கள் கைகளில் காணிக்கை காசுடன் ஆலயத்திற்கு வந்தனர். அவ்வாறு அவர் காணிக்கை வழங்குவதின் முக்கியத்துவத்தை சபைக்கு கற்றுக் கொடுத்தார். அவர் ஒரு திறமையான இசைக்கலைஞர். மேலும் கட்டிடக்கலை மற்றும் நகர திட்டமிடல் ஆகியவற்றில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். அவர் அகலமான வீதிகளுடன் மெய்ஞானபுரத்திற்கான புதிய திட்டங்களை வகுத்து அங்கு பள்ளிகள், சுகாதார வசதிகள் மற்றும் உண்மையான மகத்துவத்துடன் விளங்கும் அற்புதமான செயின்ட் பால்ஸ் சர்ச்சை, புனித பவுலின் தேவாலயம் அவற்றை கட்டினார். அவர் அண்டை கிராமங்களுக்கும் சென்று அங்குள்ள மக்களின் வாழ்க்கை செழித்தோங்கவும் ஆவிக்குரிய ரீதியில் வளரவும் உதவினார். தெற்கு திருநெல்வேலியின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படும் ஜான் தாமஸின் வாழ்க்கை சுவிசேஷ ஊழியம் செய்ய ஒரு சவாலான அழைப்பை நமக்கு விடுகிறது. அன்பரே, மகிமையான சுவிசேஷ ஊழியத்திற்காக உங்களை அர்ப்பணிக்க நீங்கள் ஆயத்தமா? கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.